ப்ளீஸ் எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. மித்ராவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவா சொல்லிட்டு தான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன். நான் பாரதியோட ஹஸ்பண்டை சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்க போறேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை பேசி சரி பண்ணியே ஆகணும். பாரதியோட புருஷனே இவர்தானே தெரியாம பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல வந்தது ஒண்ணுமே புரியலையே. மித்ரா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறப்போ பாரதியும் அவங்க குடும்பமும் ஒன்னா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் கேட்க மாட்டேன்? ராத்திரி 1 மணிக்கு உன்னை பார்க்கணும்னு வரேன். எனக்கு இது தேவைதான். அபி, உனக்கு இப்ப என்னதான் வேணும்? நீ பாட்டுக்கு நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்க. என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அப்படியே சும்மா நடிக்காத மனோ. எனக்கு நடந்த விஷயம் எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உங்க அக்கா உன்கிட்ட இந்த காதல் எல்லாம் வேண்டாம் விட்டுருன்னு சொல்லிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அபி, ஒரு வகையில அவங்க சொன்னது சரின்னு தான் தோணுது. என்ன மனோ இப்படி பேசுற? நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா? நீ இப்படி பேசுறத கேட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனோ. பின்னாடியே சுத்தி சுத்தி வர்றதுனால என்னை பார்த்தா அவ்வளவு சீப்பா போயிடுச்சுல. அபி ப்ளீஸ், இந்த மாதிரி எல்லாம் பேசாத. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ என்ன லவ் பண்றதை விட நான் உன்னை அதிகமா லவ் பண்றேன். ஆனா நான் உங்ககிட்ட அதை காட்டிக்கிட்டதே இல்லை. உனக்கு என்னோட சிச்சுவேஷன் என்னன்னு தெரியும். உன்னை லவ் பண்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதனாலதான் நான் உங்ககிட்ட எப்பவும் வெளிப்படையா பேசினதே இல்லை. உண்மையை சொல்லணும்னா, நீ இல்லாத லைஃபை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது அபி. இவ்ளோ ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு எதுக்குடா உங்க அக்கா சொல்றதெல்லாம் கேட்க ரெடியா இருக்க? அபி, உனக்கு எங்க அக்காவை பத்தி தெரியாது. அவங்க அப்படி சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? இவ சொன்னா சில விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அபி, உனக்கு சில விஷயத்தை என்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா நீயும் நானும் பிரியறதா நல்லது. என்ன மனு இவ்ளோ சாதாரணமா சொல்ற? வேற வழி இல்ல அபி. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையாது. நம்ம 2 பேருக்கும் கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். அண்ணா ப்ளீஸ், ப்ளீஸ் மனோவை அடிக்காத. உன் கைய பிடிச்சு இழுத்துட்டு இருக்கான். நீ என்னடா தடுத்து குறுக்க நிக்கிற? அடிக்காதண்ணா ப்ளீஸ். இன்னைக்கு வேணா நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். தள்ளு. நான் சொல்றது கேளுங்க. மனோவை அடிக்காதீங்க. ஏன்? நானும் மனோவை லவ் பண்றோம். வாட் நான்சென்ஸ். ஆமா அண்ணா, நான் மனோவை தான் லவ் பண்றேன். நான் மனோவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அபி,
இங்க பாரு, ஆதியோட ஃப்ரெண்டு சித்தார்த் உன்னை பொண்ணு கேட்டு போயிருக்காரு. நான் முடிவு பண்ண போற முகூர்த்தத்துல உனக்கும் உன் அக்காவுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அந்த சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா போய் வாழ்ற வழிய பாரு. இந்த காதல் கத்திரிக்காலாம் சரிப்பட்டு வராது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒருத்தனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலையும் நான் சம்மதிக்கவே மாட்டேன். நான் சொல்றத கேட்டா உனக்கு நல்லது. முடியாதுண்ணா, என்னால மனோவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இங்க பாரு அபி, என்னோட 2 தங்கச்சிங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவனா அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சார், அடச்சி வாய மூடு. சாரம் சார், ஆனா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, இந்த வீட்டுல நான் சொல்றதுதான் நடக்கணும். அத மீறி ஏதாவது நடந்துச்சு அப்புறம் நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்ப? சொல்றது கேளுங்க. அறிவில்ல உனக்கு? உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கியே. டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டேய், இருங்க சார், இருங்க. என்னது? ஏதாவது பிரச்சனையா? சார் என்ன பிரச்சனையா? இந்த ராஸ்கல் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெளிவா சொல்லுங்க. என்ன பண்ணா தெரியுமா இவன்?